சிறு பிள்ளைகளே, பைபிளில் என்ன சொல்லப்படுது? முதல்ல சங்கீதக்காரன் தாவீது ஒரு வசனம் சொல்கிறாங்க. அவன் சங்கீதத்தில் முதல் வசனம், துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். யாரு? பாக்கியவான். அப்ப பாக்கியவான்னா எப்படி இருக்கணும்? ஆண்டவருடைய பைபிள் என்ன பண்ணும்? படிக்கணும். எப்படி படிக்கணுமா? இரவும் பகலும் படிக்கணுமா? எப்படி? இரவும் பகலும் படிக்கணும். ஏன்னா அவருடைய பைபிள் வேதத்தை படிக்க 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 ஆண்டவர் நமக்கு நல்ல அறிவை கொடுப்பாரு, புத்தியை கொடுப்பாரு. சிறு பிள்ளைங்கள்லாம் ஏசாப்பாவுக்கு என்ன பண்ண ரொம்ப பிடிக்கும் இல்லையா? சிறு பிள்ளைங்கள்லாம் ஏசாப்பா ரொம்ப விரும்புவார். அவர் ஒரு முறை சீஷர்கள்லாம் அப்படி சிறு பிள்ளைங்க கிட்ட வரும்போது சிறு பிள்ளைங்க அதட்டி போன்னு அதட்டினாங்களாம். உடனே ஏசப்பா என்ன சொன்னா தெரியுமா? நீங்க ஏன் அந்த சிறு பிள்ளைகளை திட்டுறீங்க? சிறு பிள்ளைகள் என்னிடம் வருவதற்கு இடம் கொடுங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்கு உடையதுன்னு சொன்னாராம். அப்போ ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்னா கர்த்தருடைய வேதத்தை பிரியமா இருக்கணும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருந்தா நீ பாக்கியவான். உனக்கு நன்மை பெருகும், நீ நல்லா இருக்கலாம், நல்ல எல்லா ஆசீர்வாதமும் ஆண்டவர்கிட்ட கிடைக்கும். உனக்கு சிறு பிள்ளைங்கள்லாம் உனக்கு நல்ல கல்வி வரத்தை ஆண்டவர் கொடுப்பாரு, நல்ல புத்தியை கொடுப்பாரு. ஏன்னா கடவுள் நமக்கு பிரியமானவராக இருக்காரு. நாமளும் என்ன பண்ணோம்? ஆண்டவர் ஏசப்பாவுக்கு பிரியமா இருக்கணும், அவர் சொல்படி நடக்கணும். என்னென்ன செய்யக்கூடாது? பொய் பேசக்கூடாது. அப்புறம் ஸ்கூலுக்கு பிள்ளைங்க உங்க பக்கத்தில் ஒருத்தவங்க பேனா பென்சில் என்ன பண்ணுவது? திருடக்கூடாது, எடுக்கக்கூடாது. யாராவது கிடைச்சுன்னா இந்த உன் பொருள் கொடுத்துடணும். உங்ககிட்ட என்ன சொன்னார் ஆண்டவர்? உன்னை ஒரு கணத்தில் அரைஞ்சா மறு கணத்தை காட்டுன்னு சொன்னார். அப்படின்னா என்ன? அவன் அடித்தானே நீ என்ன பண்ண? மன்னிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ உங்ககிட்ட 2 சட்டை இருந்தால் ஒரு சட்டை இல்லாத ஏழை பிள்ளை கொடுன்றாரு. அப்போ என்ன பண்ணோம்? தர்மம் பண்ணோம், உதவி பண்ணோம். ஒருத்தன் கீழே விழுந்தானா ஹான்னு சிரிக்கக்கூடாது. என்ன பண்ணோம்? ஓடி எழுந்து அவனை தூக்கி எடுக்கணும். தூக்கி தடவி விழுந்துட்டியா, சரி பரவாயில்ல பார்த்து போன்னு சொல்லணும். ஆஹான்னு சிரிக்கக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தவங்க வீட்டில் ரொம்ப துக்கம்னா அவங்க வீட்டில் என்னாச்சு, உங்கள் வீட்டில் கஷ்டமாக இருக்குதா அப்படி சொல்லணும். ஐயா அவங்க வீட்டில் அப்படின்னு அவனை கேலி பரியாசம் உங்கள் நண்பர்களில் பண்ணக்கூடாது. புரியுதா? அப்போ அதான் வேதம் சொல்லுது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில். இந்த பைபிள் தான் நமக்கு பொக்கிஷம். ஆண்டவர் நமக்கு இதான் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கடுத்து அப்படி பாக்கியவான் இருந்தால் அவனுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அருண் எப்படி இருப்பானா? இலையே மரத்துல உதிராதான், நல்ல செழுமையா இருக்குமா, நல்ல பூ பூக்கும், நல்ல காய் காய்க்குமா அந்த மரம். அப்படிப்பட்ட மரம் என்ன இருக்கும்? நிறைய பழம்லாம் இருக்கும் இல்லையா? மரம் காய் காய்ச்சி பழம் பழுக்கும் இல்லையா? பார்த்துருக்கீங்களா? காய் காய்ச்சி மாம்பழம்லாம் காய் காய்ச்சி பழமா பழுக்கும். சப்போட்டா மரம் நல்ல காய் காய்க்கும், பழமா பழுக்கும். சீத்தாப்பழ மரம் சீத்தாப்பழம் காய் வைக்கும், பழமா பழுக்கும். புளிய மரத்துல கூட காய் காய்ச்சி புளியம்பழம் நிறைய கொத்து கொத்தா தொங்கும். அப்போ அது போல ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே அது மட்டும் இல்லை, 4ஆம் வசனம், துன்மார்க்கர் அப்படி இராமல் காற்று பதறடிக்கும் பதற போல இருப்பாங்களாம். அது காத்துல ஆச்சும் ஓடிவிடும். யாரு? துன்மார்க்கன். துன்மார்க்கன் யாரு? ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்வோன் துன்மார்க்கன். ஆண்டவர் பிடிக்காத செயலை செய்வாங்கோ, பொய் பேசுவாங்கோ, திருடுவாங்கோ, பிறன் பொருளை திருடி எடுத்துக்குவாங்க, பிறனுக்கு குற்றப்படுத்துவாங்க, பிறரை அடிப்பாங்க, கோபப்படுத்துவாங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை யார் வாழ்றாங்களோ, யார் செய்யறாங்களோ அவெல்லாம் யாரு? துன்மார்க்கன். ஆகையால் துன்மார்க்க நியாய தீர்ப்புல நிலைநிற்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. வேதம் சொல்லுது, தாவீதின் சங்கீதத்துல சொல்லப்படுது. எனவே 6வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கின் வழியோ அழியும். முதல் வசனம் மட்டும் சொல்லுங்க. துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்க மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா.
அல்லேலூயா. அல்லே